வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சனி பயிற்சி, அதாவது இன்றைய தினம் சனி கிரகம் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து தனக்கு சொந்தமான உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றம் அடைந்திருக்கிறார். நட்சத்திர மாற்றம் என்பது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக ராசி மாற்றத்தை விட நட்சத்திர மாற்றம் சிறப்பாக பலன்களை கொடுக்கும். அது எவ்வாறு என விரிவாக பார்ப்போம் வாருங்கள். சனி பகவான் தற்போது மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். மீன ராசியில் குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதமும், கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தின் 3 பாதங்களும் இருக்கிறது. அதனால் சனி கிரகம் ராசி பெயர்ச்சி அடையும் பொழுது பெரிய அளவு எந்த ஒரு பலன்களும் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கப் போவது கிடையாது. ஏனென்றால் ராசி உங்களுக்கு பலன்கள் கொடுப்பது கிடையாது, நட்சத்திரங்கள் பலன்கள் கொடுப்பதால் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து கொண்டே ராசி மற்றும் மாறுகிறார். குறிப்பாக ராசி என்பது ஒரு கற்பனையான எல்லைக்கோடு தான். அதை வைத்து நாம் முடிவு செய்வது சரியான பலன்களை கொடுக்காது. நட்சத்திரமே நமக்கு பலன்களை கொடுக்கும். அதாவது ராசி மாற்றம் அடைந்தாலும் அங்கு சனி கிரகம் நட்சத்திர மாற்றம் அடைவதில்லை. அதனால் இந்த ராசி மாற்றத்தால் எந்த ஒரு பெரிய அளவு பயன்களும் நன்மையோ தீமையோ கிடைக்கப் போவது இல்லை. நட்சத்திர மாற்றத்தில் மட்டுமே நற்பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக தற்போது சனி தசை, சனி புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரம், அதாவது புரட்டாதி நட்சத்திரம் குரு கிரகம் எந்த அளவு பலன்கள் கொடுக்கும் என்பதை பொறுத்து புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி கிரகம் செல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரமான சனியின் சொந்த நட்சத்திரத்தில் சனி கிரகம் பயணம் செய்யும் பொழுது அது ஒரு மாதிரியான பலன்களாக இருக்கும். நட்சத்திரமே இங்கு பலன்களை தருகிறது. அதனால் நாம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் செல்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நமது செயல்பாடுகளை, பாதைகளை, பயணங்களை தீர்மானிக்க வேண்டும். அன்பர்களே, இதை முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொண்டு இதன்படி நாம் சரியான வழிகாட்டுதல் பெற முடியும்.